சரி, எப்படி டெக்னிக்கலா எப்படி நீங்க இப்போ நீங்க விஸ்காம் படிச்சிருக்கீங்கனால தெரியும். நிர்மல் என்ன படிச்சீங்க? யாரு நானா? எங்க நிர்மல் என்ன படிச்சீங்கன்னா யாரு நானா கேட்டா? சிலதெல்லாம் சின்ன டைலாகா இருக்கும், அது ரீச் ஆகும். தற்குறின்றது ரீச் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தற்குறின்றது ரொம்ப வருஷமா நாங்கள் எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க ஒன்று தான். சரி, அப்புறம் அந்த இன்ஸ்டா பயோ சொல்லுங்க. ஆட்டிடியூட் கிங், கேர்ள்ஸ் பி கேர்ஃபுல். இல்ல ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு. ஸோ அந்த ப்ரொஃபைல்லாம் பார்க்குறப்போ அவங்க பயோவில் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னா லிப்ஸ்டிக் ரிமூவர் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். மேக்கப் ஆர்டிஸ்டாரு நிர்மலுக்கு ஏதாவது பார்க்குறவங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லி காட்டுங்க, பண்ணி காட்டுங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்களா? நிறைய கேட்பாங்க, நாங்கள் வெளியே நிட்டுக்கணுவாங்க. ஒரு வாட்டி டெக்கர்லாண்ட் ஸ்டோர் போயிருந்தோம், அங்கே ஒரு பையன் வந்து லிஃப்ட்ல போய் நின்றா நானும் இவனும் ஒரு பச்சரிசி கட்டு போயிருந்தோம். ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க வந்தாங்க, நீங்க அது யூடியூப் சேனல் வரவர் தானே, உங்க வீடியோலாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு அவன் என்ன விஷயம் தெரியல, ஒரு 2 செகண்ட் கழிச்சு தோணும்ல, ஏன்டா உசுரை கொடுத்து கான்செப்ட் கிரியேட் பண்ணி மூளை பிதிக்கி ஒன்று பண்ணுறோம், என்னடா இதுக்கு போய் கும்பல் கும்பலாக நின்றுக்கிட்டு காசை கொடுத்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கீங்க. யாரும் சொல்கிறீங்க. இப்போ நம்மளோட கோனைஸ் டீம் வந்துருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மல், அப்புறம் பிரதீப், ஜோஷ்வா, எல்லாருமே இவங்க தான் அந்த கோனைஸோட டீம். நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த தற்குறிங்கிற வார்த்தையை பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கி இப்போ எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணங்களில் இவங்களும் ஒன்று. வணக்கம், நீங்கள் எங்கள் ஷோவில் வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப நன்றி. சரி, ஓகே. எத்தனை வருஷமா நீங்கள் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அப்படியா? அப்போ வந்து பெருசாக யூடியூப் சேனல்லாம் பூம் ஆகாத டைம்னு நினைக்கிறேன் இல்லை? ஆமாம் ஆமாம். அப்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2-3 சேனல் தான் இருந்துச்சு. எப்படி இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், இதில் வருமானம் வரும், இதை வந்து நம்ம கெரியராக சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஸ்டார்டிங்கில் வருமானம் வரும்ன்ற ஐடியாலாம் கிடையாது. விஸ்காம் முடிச்சுட்டு நான் இருக்கிறப்போ சரி, அப்போ அந்த டைம் வந்து ஜியோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, சரி எல்லா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ அதையே வந்து நம்ம யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருமானம் வரும் அப்படின்றலாம் அப்போ ஐடியாவே கிடையாது. அப்புறமா ஸ்கெட்ச் காம்படிஷன் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஸோ அதுதான் ஐடியா இருந்தது, காசு வரும்ன்ற பிளான் வந்து அப்போ கிடையாது. சரி, ஜோஷ்வா பேசுங்க, வாங்க. சாரி, நிர்மல் பேசுங்க. ஏதாவது எனக்கு வந்து நீங்கள் பேசுறதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் பேசுறது ஆமாம், வாங்க, கொஞ்சம் மைக் கிட்ட வாங்க. ஜென்ரலாக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஆள்? உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வீடியோவாக பார்க்கும்போது உங்களை பற்றின ஒரு இமேஜ் இருக்குது, எப்பவுமே ரொம்ப ஜாலியாக. நீங்க வீடியோ பாக்குறதுல ரியல் லைஃப்லயே அதே தான். அப்படியா? புதுசா அந்த எதுவும் வீடியோ கோர்ஸ்லாம் ஒரு சிலதெல்லாம் பண்றது கிடையாது. ரியல் லைஃப்லயே இப்படிதான் ஜாலியாக எப்படி ரிலேட்டபிளாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வீடியோலையும் பண்ணுறது. ஒரு சில சேஞ்சஸ் அந்த ஒரு சீனுக்கோசமோ இல்லை கண்டென்ட்டுக்கோசமோ அதை சேஞ்ச் பண்ணி பண்ணுறது தான். ஏன் ஜோஷ்வா, இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம டீம்னா நம்ம டீமில் எவனோ ஒருத்தர் வந்து என்ன தான் ஓட்டினாலும் வாங்கிப்பான். இப்போ சாமியார் திரும்ப ஓட்டலாம் தெரியாது, அது பெருசாக அஃபென்ஸாகவும் எடுத்துக்க மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள் தானா நிர்மல்? இல்லைன்னா நிர்மல் அந்த மாதிரி கிடையாது. கிடையாது. அந்த மாதிரி ஆள் வந்து பிரதீப் தான். அப்படியா? ஆமாம், பிரதீப்லாம் வந்து நாங்கள் வந்து வேற யாராவது இருந்தால் விட்டு போயிட்டு இருப்பாங்க, எல்லாரும் டெலிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிர்மல் வந்து அப்படி ஒத்துக்க மாட்டாரு. அப்படியா? ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்க மாட்டாரு. அவர் வந்து ஓட்டணும் அப்படின்னா திருப்பி ஆர்கியூமெண்ட் ஏதாவது ஒன்று பேசுவாரு. ஓ, என்னோட கவுண்டர்ல அது முடியணும் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கு. மாதிரி பேசுவாரு, ஆனால் நடக்காது. ஓகே, எதுவும் பேச தெரியாம முழிக்கிறது வந்து பிரதீப்பா தான் இருக்கும். சரி, பிரதீப் பற்றி சொல்லுங்கள். பிரதீப் என்ன பண்ணீங்க? நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போயே கட்டஸ்ட் தான் வந்திருக்கேன். ஓகே, எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ 3 பேர் எப்போ இருந்து ஃப்ரெண்ட்ஸு? கரெக்டாக சொல்லணும்னா 3 பேர் ஒரே ஸ்கூல். ஆக்சுவலாக அப்படியா? 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரே ஸ்கூல். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரே கிளாஸ், ஒரே ஸ்கூலு. காலேஜ்லாம் வேற வேற? காலேஜ் நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ், வேற காலேஜ். அப்போ எத்தனை வருஷமா பழக்கம்னா அது போகும்போது இருக்கு. அப்போ 2008 வருமா? 8 இல்லை அதுக்கு முன்னாடி 2000 காலத்துல இருந்து. சரி, எப்படி டெக்னிக்கலா எப்படி நீங்க இப்போ நீங்க விஸ்காம் படிச்சிருக்கீங்கனால தெரியும். நிர்மல் என்ன படிச்சீங்க? யாரு நானா? எங்க நிர்மல் என்ன படிச்சீங்கன்னா யாரு நானா கேட்டா? நீதி நேர்மை. இல்லை ஆக்சுவலாக வந்து இவங்க ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அவங்க காலேஜில் தான் பண்ணாங்க இல்லையா. நானும் வெளியே படிச்சுட்டு ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன் நான். மச்சான் நடுவில் வந்து சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு. நான் அப்போ வந்து இந்த மாதிரி மச்சான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஏதாவது சொல்கிற கேரக்டர் அந்த மாதிரி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு அப்படி வந்து ஜாயின் ஆனது தான் கோனைஸ். ஆக்சுவலி என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் உங்கள் வீடியோ பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமாக எனக்கு இருந்தது நிர்மல் தான். இப்போ நீங்களாம் வந்து தெரியுது, உங்களுக்கு நடிக்க தெரியுது, இந்த ஃப்ரேம். ஆனால் நிர்மலா மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வேடாக இருக்காரு, என்ன சொன்னாலும் ஜாலியாக இருக்குது. அந்த ஒரு மூஞ்சி. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு, இந்த பேய் ஓட்டுவீங்கல்ல, அதில் நோன்னு வருது, அதை எஸ்ன்னு வருது, நகருது, அதை கேட்க மாட்டான். அது வந்து எல்லாரும் போட்டாங்க, அதில் அந்த ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி எந்த பேக்கப்புமே இல்லாமல் விஸ்காம்லாம் படிக்காமல் நடிக்க தெரியாமல் ஜென்ரலாக ஒரு ஆர்வத்தில் வந்து இந்த மாதிரி நடிக்கிறதுங்கிறது பெரிய ப்ளஸ் நினைக்கிறேன். நிர்மலுக்கு சினிமா வாய்ப்பில் எதுவும் வரலையா? அப்படியா?
சத்தமா சொல்லாம இல்ல வெளிய சொல்ல சினிமா வாய்ப்பா என்ன அது? பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கு. சரி இப்ப இந்த டெக்னிக்கலா யார் இல்லாம எடிட்லாம் யார் பண்ணுவா? நான் தான் பண்ணுவேன். அப்படியா? பரவாயில்லையே. ஓகே. கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே அவன் தான். நாங்கள் வந்து கான்செப்ட்லாம் நீங்க தான் பண்ணுவீங்க. ஆமா அவன் டேட் சொல்லிடுவோம், அங்கே வந்துடுவோம். அவ்வளோதான். சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து அவர் தான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றது, எடிட் பண்றது எல்லாமே அவர் தான். அரேஞ்ச் பண்றது முதல் கொண்டு அவர் தான். எப்ப ஷூட்டு, எப்ப என்ன பிளான் பண்றது எல்லாமே. இவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கறதும் எல்லாம் நான் தான். அப்படியா? ஓகே. அது என்ன அந்த பசங்க வச்சிருக்க யூடியூப் சேனல்ல பெண்கள் யாருமே வரவே மாட்டாங்களே? நீங்க ட்ரை பண்ணீங்களா அது? இல்ல ட்ரை பண்ணோம், நிறைய ட்ரை பண்ணோம். அவங்க ஓகே சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து போவாதன்றுவாங்க. நடந்திருக்கு. சொல்லுவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. விபூதி அடிச்சு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பெண்களை வச்சு கூப்பிடுறது வந்து ரொம்ப கஷ்டம் போல இருக்குன்ட்டு பசங்களை வச்சே கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல வந்து அரேஞ்ச் பண்ணி எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். முதல்ல உங்களுக்கு வந்து இது ஓகே, நம்ம வந்து ஃபர்தராக இதை கண்டினியூ பண்ணலாம், நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்டில் முடிவு பண்ணீங்க? எந்த வீடியோலேருந்து இல்லை எந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து? ஆக்சுவலாக பப்ஜி சீரீஸில் தான் எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அதிகமாச்சு. கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் நல்லா ஞாபகம் இருக்குங்க, அந்த டிங் டிங் வாத்தியார். அது ஒன்று, அது லாக்டவுன்ல அதுக்கு Late முன்னாடி ஒன்று பண்ணோம். அதுக்கு முன்னாடி பண்ணுறப்ப அது ஃபேஸ்புக்கில் நல்லா வியூஸ் போச்சு. சரி ஓகே நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடிலாம் வரைக்கும் வந்து ஒரு டவுட்டு தான், நமக்கு வந்து இதில் டேலண்ட் இருக்கா இல்லையா, அது வந்து ஒரு டவுட் இருக்கும். விட்டுட்டு ஓடிடலாம், எங்கேயாவது வேலைக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம், அந்த மாதிரிலாம் ஐடியா இருந்துச்சு. பட் அப்புறம் அந்த 90s கிட்ஸ் வந்து ஒரு 1 மில்லியன் வந்து ஃபேஸ்புக்கில் போன பிறகு ஓகே பரவாயில்ல நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுதாங்க தான். ஆனால் நாங்கள் லாக்டவுனுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷம் வீடியோஸ் நிறைய பண்ணியிருந்தோம். லாக்டவுனில் தான் அந்த 3 வருஷம் பண்ண வீடியோஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆனது. லாக்டவுன் டைம் எல்லாம் ஃபோன் எடுத்து கையில் வச்சு வேலை வெட்டிலாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்லா பூமா இப்போ இருக்கு. தான் எங்கள் வீடியோலாம் கண்ணுக்கு தெரியுதா. ஆனால் அந்த டைமில் நான் உங்களோட நிறைய வீடியோ பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பசங்க மாதிரி அது ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அது வச்சு நிறைய வீடியோஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது எக்கச்சக்கமா போட்டிருக்கோம். 10-11 வீடியோ போட்டோம் அதில். நாங்கள் எல்லாத்துக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை அதில். அந்த வீடியோவுக்கு தான் நிறைய ரீச், நிறைய இது இருந்துச்சு. அது எங்களுக்குமே பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நம்ம ஸ்னாப்சாட் ஃபில்டர் போட்டோம்னா கிட்ஸாக மாறிடுவோம். சரி நம்ம என்னென்னலாம் பண்ணோம், நம்ம ஏரியாவில் இருந்தானே வந்தோம், அதெல்லாம் ஒரு திரைக்கதை பண்ணி போடுவோம் அப்படின்ட்டு ஒரு 11 வீடியோ போட்டோம். அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. அது வந்து ஃபேஸ்புக்கில் எங்கேயோ தூக்கி போயிட்டுச்சு. முதல்ல உங்களுக்கு வந்து வருமானம் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் 2017 வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணது. 2018-19 தான் வந்து எங்களுக்கு வருமானம் ஃபர்ஸ்ட் டைம் வருது. 2 வருஷம் கழிச்சு. ஆமாம், $100 யூடியூப்ல இருந்து வருது. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் $100 இருந்தால் தானே வரும். அதனால வந்து அந்த $100 வந்து இந்த 8,000 ரேஞ்சில் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு வந்தது. அவ்வளோதான். அப்புறம் இந்த ப்ரொமோஷன் வீடியோலாம் பண்ணல நீங்கள்? அந்த 2 வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் பீக் போயிருப்பீங்களா? நாங்கள் ப்ரொமோஷன் வீடியோ பண்ண ஆரம்பிச்சது இப்போ ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் எதுவும் பண்ணது கிடையாது. அப்படி அதாவது யூடியூப் ரெவன்யூ மட்டும் தான் வச்சு பண்ணுறீங்க? ஸ்ட்ரீம் ரெவன்யூ மட்டும் வச்சு தான் இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியே எங்கேயாவது அப்போ வந்து நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்ததுனால வெளியே அந்த வெட்டிங் ஈவெண்ட்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன். அப்புறம் வெட்டிங் ஈவெண்ட் எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருந்து தான் வருமானம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகே பண்ணலாம் அப்படின்னு. எப்போ வீடியோ பிளான் ஒரு வாரத்தில் எத்தனை வீடியோ, எப்படி என்ன கணக்கு வச்சிருக்கீங்க நீங்கள்? எந்த பிளானிங்குமே கிடையாது. வாரத்தில் ஒரு 3 நாள் அது ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? அப்பெல்லாம் கிடையாது. எதுவுமே இல்லை. நான் அதான் யார்கிட்டயாவது போய் கற்றுக்கலாம், மொத்த சேனல் கிட்ட இருந்தெல்லாம் யோசிச்சிருக்கேன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆளாக கான்செப்ட் கிரியேட் பண்ணி அதை இது பண்ணுறது, டைலாக் ரெடி பண்ணுறதுலாம் எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துரும். டைம் எடுத்து அதை கொண்டு வந்து வைக்கணுன்றது, அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி ஷூட்லாம் பண்ணுறதுக்கு மொத்த சேனல்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க இதை அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆர்வம். அப்போ உங்கள் சேனலில் இந்த டேல வீடியோ வரும்லாம் கிடையாது? அது எங்கள் சேனல் மேலே இருக்கிற பெரும் குற்றச்சாட்டு. அப்படியா? எங்கள் சேனல் கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடியோ எப்படி இருக்குன்னுலாம் கேட்க மாட்டாங்க. வீடியோ போடுங்கயா, அடுத்த வீடியோ எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா போடுறீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து வாரத்துக்கு 1 போயிட்டு இருக்கு யூடியூப்ல. வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறீங்களா? அப்போ ரொம்ப கம்மி ப்ரோ. அது என்ன பண்ண நல்லா பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து. எவ்வளோ நிமிஷம் போடுவீங்க அந்த ஒரு வீடியோ? அந்த ஒரு நிமிஷம் 10, 12, 13 அந்த ரேஞ்சுக்கு போகும். லாங் ஃபார்மேட். அதாவது 10 நிமிஷம் போடுவீங்களா? ஆமா, நாங்க வெப் சீரிஸ் ஃபுல் வீடியோ. அப்படியா? என்னை நோக்கி பாயும் பொண்டாட்டின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் ஹிட். அப்படியா? எப்படி நீங்க அதாவது ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இருக்குமா இல்ல உங்க ஸ்டைல்ல தான் பண்ணுவீங்களா? ப்ரொஃபஷனலான வெப் சீரிஸ் மாதிரி ஒரு 0 பட்ஜெட்ல எப்படி வெப் சீரிஸ் எடுக்கணும்னு எங்ககிட்ட கத்துக்கலாம். அப்படியா? சூப்பர். அந்த வீடியோ பாருங்க, கிளாரிட்டியாவும் இருக்கும். என்னை நோக்கி பாயும் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் ஃப்ரெண்ட் இவங்கள வச்சு ஒரு. ஆனா மேபி நீங்க சொல்றதெல்லாம் நான் வந்து கிளிப்ஸா பாத்துர்க்கேன். அதாவது இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்து இந்த கப்பிள்ஸை பார்த்து தான் எனக்கே லவ் பண்ணணும்னு தோணுச்சு. அப்பெல்லாம் நிர்மல் பேசுற டயலாக்லாம் அதுலதானா? அது வந்து ரீசெண்டா பண்ண ஒரு இது. நாங்க சொல்றது வந்து பழைய வீடியோ நீங்க பாத்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்ப ரீசெண்டா ரீல் போட்ட பிறகுதான் நிறைய பேர் எங்களுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி வந்து யாருக்கும் பெருசா ரீச் ஆனது கிடையாது. நாங்க அந்த டைம்ல வந்து
எங்களோட என்ன சொல்றது என்னோட ஸ்கில்ஸை காட்டுறதுக்காக பண்ண இது அதெல்லாம். அது எப்படி நீங்க 0 பட்ஜெட்ல ஒரு வெப் சீரிஸ் பண்ண முடியும்? நீங்க 3 பேர் தான் நடிச்சிருக்கீங்களா இல்ல எல்லாரும் நிறைய நடிச்சிருக்கீங்களா? இல்ல சாண்ட்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வரல இன்னைக்கு. அவர் பெங்களூர் போனதால இன்னைக்கு வர முடியல அவரால. ஓகே. சோ நீங்க 4 பேர் தான் நடிச்சிருக்கீங்களா? 4 பேர். அப்புறம் வந்து நீங்க பொண்ணு கேட்டிருந்தீங்க இல்லையா, அப்ப வந்து யாரு நமக்கு எங்க ஆபீஸ்ல ஒருத்தவங்க கூட்டு ஜீரோ வந்தேன். பட்ஜெட்ல யாரும் Zero budgetல மது 0 பட்ஜெட் தானா அது? 0 பட்ஜெட் தான். 0 பட்ஜெட். சாப்பாடுக்கு மட்டும் காசு வச்சு அவ்வளவுதான். சாப்பாடு மட்டும் அந்த வர பொண்ணுகிட்ட வாங்கிட்டோம். ஆமா அந்த பொண்ணு எக்யூப்மென்ட்லாம் எக்யூப்மெண்ட் வந்து ஃப்ரெண்டு வந்து இருக்கான். அவங்க அது வெட்டிங் ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த கேமரா ரெண்டுக்கு எடுப்பான் இல்லையா. ஆமா. இந்த இந்த டே நாள் இருக்குடா அப்படின்னு சொல்லுவான். ஈவினிங் வெட்டிங், சோ மார்னிங் ஷூட் எடுத்து முடிச்சிரும். மச்சான் ஐயோ மோசமான ஆளு. வெட்டிங்க்கு போறேன், 5D கேமரா எடுத்திருக்கேன், சாயங்காலம் தான் எனக்கு அப்படின்னோடனே ஓகே அந்த நாள் ஃபிக்ஸ் பண்ணி காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இது. அப்ப ஸ்கிரிப்ட்லாம் ரெடியா வச்சிருப்பீங்க. ஆமா இவ்வளவு நாள் ஆச்சு ஆரம்பிச்சு. எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு லெவல் பண்ணதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு செட்டப் ஒன்று பண்ணணும், நல்ல குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படிலாம் ஐடியா இருக்கும். கோனைஸ் என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல நாங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய பண்ணிருக்கோம். அப்படியா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. கிளாரிட்டியா அது ஹாரர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு வீடியோ 2-3 வீடியோ பண்ணியிருக்கோம். அது கரி சோறு அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணோம். பண்ணிருக்கோம். நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணோம். அது நல்ல கேமரா வச்சு பண்ணோம். இப்போ எங்ககிட்ட கேமரா மைக் எல்லாம் இருக்கு. இல்ல 0 பட்ஜெட்னா இப்போ 0 பட்ஜெட் இல்ல, இப்போ ஓரளவுக்கு சிஸ்டம்ல இருந்து எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். ஆளு தான் இருக்காங்களா உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு? இல்ல யாரும் இல்ல. அப்படி இல்ல, அப்படியா? நீங்க தான் பண்ணிக்கிறீங்க. ஜென்ரலா ஒரு கிரியேட்டரா வந்து நான் நிறைய நாள் அதை யோசிச்சிருக்கேன். ம். உட்காந்து ஒரு 2-3 நாள் அதை பயங்கரமா யோசிச்சு ஒன்று பண்ணுவோம். ம். எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் இருக்காது. ம். டக்குன்னு ஒன்று தோணும், ம். சும்மா பண்ணல சரி வா அப்படின்னு ஒரு ஹாஃப் மைண்டடாவே பண்ணுவோம். ம். ஆனால் அது பயங்கரமா ரீச் ஆகும். ம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஆ. நான் எப்பவுமே எல்லா இதுவுமே யோசிக்கிறப்ப ஏதோ போட்டா மில்லியன் வியூஸ் போயிட்டோம்டா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். ஆனா அது போகாது. ஆனா ஒரு சைக்கோ கான்செப்ட் ஒன்று பண்ணோம். ம். அது வந்து டோட்டலா வந்து எங்களோட இதுக்கே வந்து மாறான ஒன்று. அது ம். டார்க்கா முடியும். அது வந்து சும்மா நான் வந்து மூன் நைட் அப்படின்னு ஒரு சீரிஸ் இருக்கு. ஸோ அவருக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கும். ம். அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப அதில் ஒரு பாட்டு ஓடும். அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கிறப்ப எனக்குள்ள மைண்டில் ஒரு இது ஓடிட்டு அந்த சரி ஒரு பண்ணுவோம் இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ரொம்ப சாதாரணமாக போட்டேன். ஆனால் அது பயங்கர ரீச் ஆயிடுச்சு. ம். 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. ஆனால் அது இன்ஸ்டாவில் யாருமே பண்ணாத ஒரு கான்செப்ட், யாருமே எதிர்பார்க்காத ஒரு கான்செப்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பண்ணதே கிடையாது அந்த மாதிரி. ம். அது வந்து ஒரு சைக்கோ கில்லரை பற்றி. அது வந்து அந்த மாதிரி ரீச் ஆனது. சிலதெல்லாம் சின்ன டைலாகாக இருக்கும், அது ரீச் ஆகும். தற்குறின்றது ரீச் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ம். ஏன்னா தற்குறின்றது ரொம்ப வருஷமா நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க ஒண்ணுதான் இப்ப அது. எல்லாருமே அதை பேச நாங்க கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. மணிவண்ணன் ஃபேன்ஸ் கொஞ்சம். சோ அது ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அது நிறைய வீடியோஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த தற்குறிங்கிறத இல்ல. ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாருமே ஒரு காமனா யூஸ் பண்ற ஒரு விஷயமா போயிடுச்சு. தற்குறின்றது ஒரு டேக்லைன் ஆயிடுச்சு. தற்குறியா அப்படிங்கிறது வந்து அது சொன்னதுக்கப்புறம் அது கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. ரீசெண்டாக நாங்கள் பார்த்து ரொம்ப அடிக்கடி எப்போ வந்தாலும் அந்த ரீலை பார்த்து நான் சிரிக்கிறதுன்னு பார்த்தா அந்த பேட்மேன் வீடியோ. பேட்மேன் ஒர்த்துன்னு தெரியுமா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி யோசிக்கிறீங்க? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஹார்ட் கோர் டிசி ஃபேன். எனக்கு வந்து பேட்மேன்றவர் வந்து எங்கேயோ எனக்கு பேட்மேனை பற்றி ஜஸ்டிஸ் லீக்னு ஒரு கார்ட்டூன் வரும். ஆமாம், அதில் நீங்கள் சொல்லும் போதே தெரியுது என்னென்னமோ விஷயம்லாம் சொன்னீங்க. அதில் நிறைய புதுசாக இருந்துச்சு, என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு. பேட்மேனை பற்றி யாராவது பேசுகிறாங்க, ஐக்யூ லெவல்லாம் சொல்கிறதுங்கிறதுக்குலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதான் தெரியும். பேட்மேன் வந்து என்னென்ன யூனிவர்ஸில் மல்டிவர்ஸில் என்னென்னலாம் இருப்பார், அவர் எப்படி எப்படிலாம் இருப்பார், இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். அப்போ வந்து திடீர்னு காமிக்ஸ்லாம் இது பண்ணுவாருங்க. நிர்மலுக்கு தெரியுமா அதெல்லாம்? எனக்கே ஒரு பாதி கிக் பட்டோஸ்கி அனிமி பாரு எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணாரு. அதுவே உட்காந்து வந்து இந்த மாதிரி இருக்குன்னு அவன் கொஞ்ச நாள் கழிச்சு அவனு மாட்டாடா சொல்லிக்கிட்டு. அதனால அப்போ வந்து ரீல்ல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, நான் தான் பேட்மேன் அப்படின்ற வந்து ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது. அப்போ பேட்மேன்னா யாருன்னு சொல்லுவோம். அது சரி, அப்புறம் அந்த இன்ஸ்டா பயோ சொல்லுங்க. ஆட்டிடியூட் கிங், கேர்ள்ஸ் பி கேர்ஃபுல். இல்ல ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு. இல்ல அது யூசுவலா மலிகா 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 அப்படிங்கும்போது இல்ல அது வந்து ஒரு டைம் வந்து ஒரு ஏதாவது ஒரு ரீல் பூஸ்ட் ஆகுது நல்லா இல்லைன்னா லைக் பண்றவங்க ப்ரொஃபைல் எல்லாம் பார்க்குற பழக்கம் இருக்கு எனக்கு. ஓகே. ஸோ அந்த ப்ரொஃபைல்லாம் பார்க்குறப்ப அவங்க பயோல என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னா லிப்ஸ்டிக் ரிமூவர் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருந்தான். மேக்கப் ஆர்டிஸ்ட் அவரு இல்ல பேசுறீங்க. லிப்ஸ்டிக்
கேக் ரிமூவர்னு போட்டிருந்தான். என்னடா இது? அப்புறம் ஆட்டிடியூட் பயங்கரமான ப்ளே பாயா இருப்பார் போல. அப்புறம் வந்து கேக் மர்டர். எங்க தம்பி வந்து ஆரன் பைலட் போட்டான். ஆரன் 5 ஓட்டுறவங்களாம் பைலட்டா? என்னடா இது? சரி இது ஏதாவது ஒரு ட்ரோல் பண்ணி விடுவோம் அப்படின்னு பண்ணதுதான் அது. இந்த ரீல்ஸ்லாம் வந்து உங்களை நிறைய இடத்துல கொண்டு, நீங்க ஆரம்பத்திலேயே சொல்ற மாதிரி யூடியூப் வீடியோஸோட ரீல்ஸுங்கிறது எங்க திரும்பினாலும் அது வந்துகிட்டே இருக்கு. இப்போ உங்களோட ரீல்ஸ் எடுத்து நிறைய பேர் ரியாக்ஷன் வீடியோலாம் போடுறாங்க. ஆமா, அது ரொம்ப இல்ல அது ஒரு கண்டென்ட் வச்சிருக்காங்க. இல்ல போடுறவங்க கிரெடிட் கொடுத்து போடலாம், கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நல்லா வியூஸ் போயிடுது. அதுல கமெண்ட் போடுறாங்க, யார் இவங்க யார் இவங்க, அதையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்கும்ல. ஆமா, எங்களுக்கு ஆரம்பத்துல என்ன இருந்துச்சுன்னா, அப்ப டிக்டாக் ரொம்ப இதுவா இருந்தது. நாங்க பண்ற வீடியோக்கு எடுத்து வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் பயங்கர ரீச், பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு கமெண்ட்ல போனா ப்ரோ வேற லெவல் கான்செப்ட் ப்ரோ, வேற லெவல். எந்திரா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா என் பொண்டாட்டில அது மாதிரி இருக்கா. அதேதான் இப்போ நடக்குது இந்த ரியாக்ஷன் வீடியோல. ரியாக்ஷன் பண்றது ஓகே தான், பட் கிரெடிட் கொடுக்கலாம் எங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. அது எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சீன் இருக்கும், டைலாக் இருக்கும், வேற யாருன்னா ஒரு ஃபேன் பேஜ்ல எடுத்து போடுறது, ஒரு சின்ன கிளிப்பு, அது எதனா ஒரு மீம் மாரி போட்டிருப்பாங்க. நம்மளுது இவ்வளோ இருந்து நம்மளால பண்ண முடியல, அட்லீஸ்ட் வேற யாரோ பண்றாங்க, லைக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த சேனல் இருக்காது. என்ன அந்த சேனல்ல வீடியோ வர காணும், என்ன தூக்கிட்டானுங்களா? அதை அட்லீஸ்ட் வெளியாச்சு பார்த்து சந்தோஷப்பட்டது. இப்போ அந்த சேனல் நம்ம பிளாக் பண்ணிட்டானுங்களே அப்படிலாம் சொல்லிட்டு வருத்தமா இருக்கும். தெரியுது. இப்போ சில பேர்லாம் மீம் பேஜ் தான் வச்சிருப்பானுங்க, அவனுக்கு எடிட் பண்ணி சீரியஸா மீம் கிரியேட்டர்ஸ்க்கு பெரிய மீம் கிரியேட்டர் அவனுக்கு கிரெடிட்டே கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப வந்து ஒஸ்டான ஒரு விஷயம் தான் அது. அவன் வீடியோ எடுத்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு 1 million 2 million இந்த பேஜ்ல இருந்து நான் இதை எடுத்திருக்கேன், கிரெடிட் குட் திஸ் கிரியேட்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரி, ஜென்ரலா நிர்மலா வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆரம்பத்துல பார்க்கும்போது தண்ணிப்பாம்பா, அது ஏன் இப்போ விட்டுட்டீங்க? சண்டைக்கிட்ட ஓட்டிங்களா? எப்படி என்ன தண்ணிப்பாம்புன்னு சொல்லலாம் வருமே வருமே. எதனால தண்ணிப்பாம்பு? ஆக்சுவலி அது கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து புல்லிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணோம், புல்லிங்கோ கான்செப்டை வச்சு. அதில் வந்து அப்போ இந்த புள்ளிங்களா அந்த பசங்க 2K கிட்ஸ் இருக்கிறப்ப நானா செல்ஃபி எடுக்கிறப்ப நாக்க வெளியே நிட்டுவானுங்க. அது எனக்கு அப்படி பண்ண. அதனால அவன் என்ன சொன்னா, சும்மா வந்து பேசுறப்பெல்லாம் நாக்க வெளியே நீட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பண்றப்போ ஃப்ளோவில் தண்ணி பாம்புன்னு வந்துச்சு. தண்ணி பாம்பு அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு. அது அப்புறமா ஒரு கேரக்டராக டிசைன் பண்ணிட்டோம். தண்ணி பாம்புன்னு ஒரு கேரக்டர் இருக்கட்டும், அது வந்து விக்கின்ற ஒரு கேரக்டரை வந்து பிரச்சனை இல்லை மாட்டி விட்டோம் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணி அது ஃபேமஸ் ஆகிடுச்சு. நிர்மலுக்கு ஏதாவது பார்க்குறவங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லி காட்டுங்க, பண்ணி காட்டுங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்களா? நிறைய கேட்பாங்க, நாக்க வெளியே நிட்டுக்கணுங்க. ஒரு வாட்டி தக்கர்லாண்ட் ஸ்டோர் போயிருந்தோம், அங்கே ஒரு பையன் வந்து ப்ரோ டான்ஸ் ஆடி காட்டுவோம். ஏன் அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, பிரச்சனை இல்லை. சரவணா ஸ்டோர் போகும்போது ஒரு சம்பவம் என் லைஃப்ல இன்னி வரைக்கும் என்னால மறக்க முடியாது. என்னாச்சு இப்படி சொல்லிட்டு நிறுத்திட்டா எப்படிங்க? நீ தான் சொல்லணும், சொல்லிடு. யாரு என்னன்னா, நம்ம ரியாக்ஷனே வந்து வாய் எப்படி ஷாக்கிங்கா திறக்கிறது போறது வரதுதான். லிஃப்ட்ல போய் நின்றா நானும் இவனும் ஒரு பச்சை சீங்கத்து போயிருந்தோம். ஒரு ஆன்டி ஒருத்தவங்க வந்தாங்க, நீங்க அது யூடியூப் சேனல் வரவர் தானே, உங்க வீடியோலாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு அவன் என்ன விஷயம் தெரியல, ஒரு 2 செகண்ட் கழிச்சு உங்க வாய் சூப்பரா இருக்கும். இல்ல வாய் சூப்பரா, உங்க வாய் ரொம்ப பிடிக்கும். அவர் பக்கத்துல ஒரு மறைச்சாரு, நான் அப்படியே பின்னாடி போயிட்டேன். லிஃப்ட்ல வச்சு இன்னைக்கு ஒரு நசுக்க போறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறதை விட்டு இது என்ன நிர்மலுக்கு வந்து வர்றது வந்து வாய் நல்லா இருக்கு, வாய் ஃபன்னா இருக்கு, வாய் அது வாய் ரிலேட்டடா வரும், வாய் தான். அதில் தான் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரப்போகுது சீரியஸாகவே. ஏன்னா அதை உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சில பேருக்கு அந்த கேரக்டர் அமையும். இப்போ யோகி பாபுக்கு எப்படி அவரோட ஹேர் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இப்போ உங்களோட வந்து ரியாக்ஷன் பண்ணும்போது டக்குன்னு அந்த காமெடி வந்துடும். பெருசாக எஃபோர்ட் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த விஷயத்தில் நீங்கள் நடுவில் கிளிப் போட்டு அந்த வாயை மாத்துறதா நானா நோண்டிங்களா? கிளிப்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. சரி, ஓகே. இப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க? ஜென்ரலாக வந்து நம்ம ஏதோ வீடியோ போடுறோம், அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது, நம்ம பண்ணுறானுங்க உருப்புற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட்டை தான் சரி ஏதோ நல்லா பண்ணுறானு போட்டிருக்கு அப்படின்னு தோணும். அந்த டிரான்சிஷன் எப்படி வந்தது? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் கிடையாது. அப்படியா? எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஒரு சின்ன பையனாக இருக்கிறப்போ. அப்போ அவர் ஒரு ஷூட்டிங்லாம் போயிட்டு பண்ணிவிட்டு அந்த படமாக ஸ்டார்ட் ஆகலை, அன்ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளால் போக முடியல, பையனாவது இந்த இதுவில் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் சொன்னதே என்கிட்ட. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. சரி, அவருக்கு அதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் ஃபன்னா இருக்கும். அப்படியா? பேப்பர்லாம் இருந்துச்சு, இப்போதான் தூக்கி போட்டாங்க, யாரை பார்த்துட கூட. அடிச்சு பார்த்தீங்களா? அதை படிக்க முடியல, அவ்வளோ ஆண்ட்ராய்டில். ஓகே.
அது எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, நம்ம ஒரு டேரக்டர் ஆகும் ஒரு நடிகர் ஆகும் அப்படின்றது. அதனால எங்க வீட்டில் வந்து சரி போட்டோம் பையனாவது ஏதாவது பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டாங்க. நிர்மல் வீட்டில் எப்படி என் வீட்டில் என்ன வேலையை விட்டுட்டு வந்து சேர்ந்துருக்கீங்க இங்கே? அதெல்லாம் சப்போர்ட் இருக்கு. ஒய்ஃப் வந்து நல்லா சப்போர்ட் இருக்கு. வீட்டுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரிலாம் பண்றேன் போறேன் வரேன் அப்படின்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஒரு சேனலாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனை ஃபாலோ பண்ணுறீங்க. இது வந்து இப்போ ரெவன்யூவாக எப்படி ப்ரோ இருக்குது? ஓகே, நம்ம நல்ல முடிவில் தான் இருக்கோம் அப்படின்னு தோணுதா, இல்லை இது ஒரு இருக்கட்டும் அப்படின்னு? 1 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா ஓகேவா இருக்கும். அப்படியா? 1 மில்லியன் போச்சுன்னா ஓகே, 1 மில்லியன் போகலன்னா கடக்க வேண்டியது தான். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் யூடியூப் ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களோட ஐடியாங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். இப்போ சரியான காசு போல எல்லாம் பெரிய பெரிய கார் வாங்குறாங்க, ட்ரிப்பு போகிறாங்க, பணக்காரங்களா அப்படி தான் தோணும் மக்களுக்கு. அதனால தான் இப்போ எல்லா வீட்லேயும் சிசிடிவி கேமரா இருக்க மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இது இப்போ நீங்களாம் வந்து அதிலே இருக்கீங்க. என்ன மாதிரி இருந்தால் வருமானம், இல்லை இது எப்படி ஸ்ட்ரகிள் ஆகும்? இப்போ எந்த அளவுக்கு வந்து இப்போ vlog பண்ணுறாங்க இல்லையா, ஃபோன் வச்சே vlog பண்ணுறவங்க, இல்லை வந்து பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஏற்கனவே யார்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு சைட் பிஸ்னஸாக இல்லை இந்த ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வரவங்களுக்கு இது பெருசாக பாதிப்பு தராது. பட் இதை ஃபுல் டைமாக எடுத்துக்கிட்டு வரவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஸ்கெட்ச் காமெடிஸ் பண்ணுறவங்க வந்து மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா ஸ்கெட்ச் காமெடி அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ரொம்ப குவாலிட்டிலாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எல்லாம் பெரிய பெரிய கேமரா வச்சுருக்கிறவங்க, சினிமா ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்கலாம் யூடியூப்குள்ளே வந்துட்டாங்க. இதில் நம்ம வந்து அந்த குவாலிட்டி பண்ணணும் அப்படின்னா, நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவன் ஒரு வீடியோ பண்ணுறது 40,000 ஆச்சுமா. 40,000 எப்போ எடுக்கிறது? 40,000 எப்படி வரும்? எப்படி திருப்பி எடுப்ப நீ? 40,000 எப்படி போட்ட? பெரிய பட்ஜெட் 5,000 பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். 5,000 தேவையில்லை உனக்கு, எதுக்கு 40,000 எதுக்கு வீடியோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. புதுசாக பண்ணுறாரா அவரு? புதுசா, அதனால அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு இண்டிவிஜுவலால் பண்ண முடியாது. இப்போ ஒரு 1 மில்லியன் போகுது அப்படின்னா அது டைம் தானே, எவ்வளோ டைமு, எவ்வளோ பஃபர் ஆகுது, எவ்வளோ ஸ்க்ரீன் பண்ண. 10 வீடியோ போடுறீங்க, 10 வீடியோமே 1 மில்லியன் போகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அப்படியா? அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னு சொல்ல முடியுமா உங்களால்? 1 மில்லியன் போச்சுன்னா நிறைய வரும். உங்களுக்கு 1 மில்லியன் போனதில்லை. இல்லை, கேள்விப்பட்டிருப்பீங்களா? இல்லை எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். அதை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து மாதம் ஒரு $5,000 $6,000 வந்துடுச்சு அப்படின்னா போதும். பெரிய சேனல் கண்டிப்பாக வரும். சின்ன சேனல்னா மேபி 1,000. நீங்கள் சொல்கிறது ஒரு வீடியோ 1 மில்லியன் போச்சுன்னா $5,000 வரும் அந்த மாதம் ஃபுல்லாக அவங்க போடுற வீடியோ. ஓகே, ஒரு வீடியோக்கு வந்து இப்போ 100K வியூஸ் போகுது அப்படின்னா $70 கிட்ட வரும். அதாவது $1,000க்கு $1.2 பே பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு $70 to $80 வரும். அப்போ நம்ம 1 மில்லியனுக்கு எவ்வளோ போகும் அந்த ஒரு வீடியோக்கு அப்படின்னா ஒரு $1,000 வச்சுப்போமே. ஒரு 10 வீடியோ போடுறாங்க, 10 வீடியோமே 1 மில்லியன் போயிடுச்சு அப்படின்னா $8,000. $8,000 வந்து அவங்க வந்து இப்போ $8,000 அவங்க எடுக்கிறாங்கன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க போட்டிருப்பாங்க. ஒரு வீடியோக்கும் மேக்கப்புக்கு. அங்கதான் நீங்கள் சொல்கிற மாதிரி vlog மாதிரி பண்ணிட்டு அதில் தப்பிச்சிருவாங்க. vlog மாதிரி பண்ணால் தப்பிச்சிருவாங்க. இல்லைனா க்ரீன் மேட் ஒரு சிங்கிள் கேமரா, ஒரு கேமரா வச்சு அந்த கேமரா முடிவு பேச. இப்போ மதன் கௌரிலாம் இருக்காரு இல்லையா, அதெல்லாம் பெருசாக வந்து இப்போ எடிட்டர் டிமாண்ட் இருக்காங்க. இப்போ அப்படி ஆமாம், அது பெரிய விஷயங்க. அது எடிட்டருங்கிறது, கரெக்டான எடிட்டர் அமைகிறதுங்கிறது, என்ன நல்லா வீடியோ கொடுத்தாலும் அதை எடிட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய இதுதான். இப்போ வந்து நீங்களே எல்லாமே பண்ணிக்க போகிறீங்க. இப்போ ரியாக்ஷன் வீடியோ போடுறவங்கலாம் பிரச்சனையே இல்லை. அவங்களே எல்லாமே பண்ணி. இன்னும் சில பேர் சிரிக்கிறது கூட இல்லைங்க, ரியாக்ஷன் வீடியோன்னு போடுறாங்க, அவங்ககிட்ட ரியாக்ஷனே இருக்காது. அந்த வீடியோ பார்த்து நம்மளா ரியாக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 மில்லியன்லாம் போகுது. இப்போ நீ 20 வீடியோ போட்டாலும் 10 நிமிஷம் வீடியோ 20 வீடியோ போடுற 20மே 1 மில்லியன் போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. நீங்கள் லைஃப் செட்டில், நீங்கள் சம்பாதிக்கலாம் தேவையில்ல, இப்போ குழந்தைங்க கூட வேலைக்கு போகுது தேவையில்ல, அந்த மாதிரி செட்டில் ஆகிடலாம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஒரு வீடியோ வைக்கிறீங்க, ஒரு வீடியோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு ரெவன்யூ வந்துருச்சு. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வீடியோ மறுபடியும் பிக்கப் ஆகுது, ஒரு 1 மில்லியன் போயிடுச்சு, அதுக்கு பே அவுட் வந்துருச்சுன்னு வைங்க. திடீர்னு ஒரு காரணத்தினால அது இன்னொரு 1 மில்லியன் போகுதுன்னா அது காசு வருமா, இல்லை அந்த ஒரு தடவை பே அவுட் வந்துச்சு வந்து பேசிவ் இன்கம். ஓகே, இது வந்து காசு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு, பேசிவ் இன்கம். அந்த அது மறுபடியும் பிக்கப் ஆச்சுன்னா மறுபடியும் அதுலேருந்து பணம் வரும். ஆமாம், ஓகே. இது யூடியூப் வந்து ஒரு பேசிவ் இன்கம். இப்போ இப்போ உங்ககிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போது சில யூடியூப் மெத்தட்ஸ் இருக்குது, ஹவு டு அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு டு க்ளீன் வாஷிங் மிஷின், ஹவு டு இதுன்னு. ஆமாம், இப்போ வந்து பெரும்பாலும் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறதுன்னா ஹவு டு. இந்த ஹவு டூவில் நீங்கள் வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி போட்டு போயிடுவாங்க. அது ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பூம் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுலேருந்து இன்கம் வரும். அந்த மாதிரி ஒரு 10 சேனல் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு இதெல்லாம் வந்து எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுறது, எப்போ வரும் ரெவன்யூ. ஆமாம், நீங்கள் இதை நம்பி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேற ஒரு வேலையோ பிஸ்னஸோ இருக்கும், இதை சைடில் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கெட்சில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி, நமக்குன்னு ஒரு ஜானர் இருக்கும், அந்த ஜானரில் போடுவோம், வீடியோலாம் போயிட்டே இருக்கும். திடீர்னு இன்னொரு ஜானர் ட்ரை பண்ணோம்னா நல்லாவும் இருக்கும், ஆனால் அது போகாது. உங்களுக்கு எல்லாம் நடக்குமா? நடந்திருக்கு. இப்போ நாங்கள் ரீசெண்டாக தற்கூரி சொல்கிறது விட்டோம்.
ம். எனக்கோட மைண்ட் செட்லன்னா அது ஒரே மாதிரியா இருக்கக்கூடாது, நம்ம வீடியோ எல்லா வீடியோல தற்கொலைன்றது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா எல்லாரும் வந்து கேட்பாங்க தற்குறி மிஸ் பண்ணிட்டீங்க, ம். சரி ஒரு நாங்க வெயிட் பண்ணோம் தற்குறி சொல்லுன்னு வெயிட் பண்ணுவோம், சரி அப்படியே இருக்கக்கூடாது, வேற ஏதாவது பண்ணணும், மாத்தி போட்டா சில டைம்ல போகாது. ம். சரி அது கொஞ்சம் இங்க கொஞ்சம் இதுதான். இப்போ ஜென்ரலாக வந்து திட்டுவாங்கல்ல, ம். எதுக்குன்னே தெரியாது, யாரா நீங்கள் சம்மந்தம் என்ன வீடியோ இருந்தாலும் உள்ள ஒரு 4 பேர் திட்டிருப்பானுங்க. ம். உங்களுக்கு எப்படி வருது அந்த கமெண்ட்ஸ்லாம்? வருமா உங்களுக்கும்? அந்த மாதிரி எங்களுக்கு வரல, வந்திருந்தா பெரிய ஆள் ஆயிட்டு அப்படியே வரலையா? வந்திருந்தா பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கலாம், வரல ஏதோ நாங்களும் எப்படி ஒரு ப்ரோ nowadays content underrated அதுதான் வரும். Underrated தான் அதிகமா வந்த வேர்டு. அதிகமா இருக்கும். அண்டர்ரேட்டடா? அண்டர்ரேட்டட்னு வருவானுங்க. கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா 90% வர கமெண்ட் அண்டர்ரேட்டட்னு. எதனால அது தெரியல. வியூஸ் போல ப்ரோ, உங்க சேனலுக்கு வியூஸ் போல ஏனே தெரியல அப்படின்னா எங்களுக்கும் தெரியல. நீங்கள் இந்த மீட் அண்ட் ரீட் மாதிரிலாம் தான் வைப்பீங்களா? அவங்க ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரிலாம்? ஒரு வாட்டி ஒன்று ட்ரை பண்ணோம். ஒரே ஒருத்தர் ஒரே ஒருத்தர் பஸ்ஸில் அப்படியாங்க? ஆமா பஸ்ஸில் இல்லை கையில கட்டு போட்டு வந்தாரு அவரும். ஒருத்தர் தான் வந்து அதுக்கப்புறம் விட்டீங்க. சடனா வச்சோம், சடனா சடனா வச்சோம் மார்னிங். எங்களுக்கு என்னன்னா எங்களுக்குள்ளேயே ஒரு அது என்ன சொல்றது தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லிக்கலாம். நம்ம யார் வர போறா? இப்ப கூட இன்டர்வியூக்கு போறப்ப நம்மள எது கூப்பிடுறாங்க அப்படிதான் எங்களோட ஆட்டிடியூடே அப்படிதான் இருக்கும். எதுக்கு இங்கெல்லாம் போய்கிட்டு எடா எதுப்பா அதை கையில போட்டுட்டு கசகசன்னு அந்த மாதிரிதான் இருப்போம் நாங்க. அதனால வந்து இந்த ஃபேன் மீட் பண்றது, யாராவது வந்து ரொம்ப பாராட்டி பேசினாலுமே அதை எப்படி ஏத்துக்கிறது ரிசீவ் பண்ணிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னொன்று நீங்கள் ஒரு யூடியூப் சேனலாக வச்சிருக்கிறதுனால சொல்கிற பசங்களாக இருக்கீங்க. இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் டக்குன்னு எல்லாம் என்னென்னமோ பண்ணுறீங்க. எனக்கே பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. நீங்கள் அதை ப்ரொஃபஷனாக வச்சுருக்கீங்க, என்ன தோணும் உங்களுக்குலாம்? அவங்க டிமாண்ட் இருக்குது, அவ்வளோதான். சப்ளை அவ்வளோதான். அவங்க டிமாண்ட் இருக்கு, அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். நமக்கு டிமாண்ட் கிடையாது. அவ்வளோதான் போயிடலாம். இல்லை தோணும்ல, ஏண்டா உசுரை கொடுத்து கான்செப்ட் கிரியேட் பண்ணி மூளை பிதிக்கி ஒன்று பண்ணுறோம், என்னடா இதுக்கு போய் கும்பலாக நின்றுக்கிட்டு காசை கொடுத்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் யாரும் சொல்கிறீங்கன்னு தெரியுது. 2 இல்லைங்க, அது ஆரம்பிச்சக்கப்ப இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வியூஸ் குறைய அது சரி விடுங்க சொல்லுங்க. எல்லா ப்ரொஃபஷன்லையுமே ஒன்று இருக்கும், இது எத்தனை நாளைக்கு இருக்க போகுது. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அதையே சொல்லிருக்காங்க, ஃபேஸ்புக்ல எல்லாம் இன்கம் கட் பண்ணிட்டாங்கிறாங்க. ஆமா ஆமா அப்படியா? சொல்லுங்க அதை பத்தி எல்லாம். என்னாச்சு? வந்து ரொம்ப கடந்த 2 வருஷமா நாங்க வந்து கவலைக்கிடமா இருக்க காரணம் அதனால ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட அடிகள். என்னாச்சு? ஏன் அந்த வடிவேல் படத்துல டீ கடையில சட்டை சாத்திட்டு போட்டு ஓடுவாரு, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து ரொம்ப வந்து இப்போ 1 மில்லியன் வியூஸ் போகுது அப்படின்னா ஒரு $100 வரும். இப்போ நீங்க வந்து 1 மில்லியன் வந்து 30 வீடியோ கூட போடலாம் ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் வந்து ஒரு மாதம் ஒரு $1000 பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராங்க் வீடியோ பண்ணுறவங்கலாம் பல லட்சங்கள் கோடிகள் பார்த்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 மில்லியன் மூட கூட உனக்கு $10 தான்ட்டானுங்க. அப்படியே வந்து 90% கட்டு. எனக்குலாம் வந்து 2 மாதம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அது இதை நம்பி வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துருக்கும்ல, அது ப்ராப்பராக இப்படி தான் பண்ணவே மாட்டாங்க. ஃபேஸ்புக்கில் அதான் ப்ராப்ளமே. அஜிச்சோ, அவன் அடுத்தது என்ன பண்ண போகிறானே நமக்கு தெரியாது. யூடியூபாவது ஒரு மெயில் வரும், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இதை நடக்க போகுது, இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஃபேஸ்புக்கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டும் வராது. ப்ராப்பராக ஒரு ஹெல்ப் சென்டர் கிடையாது. அது யார்கிட்ட கேட்போம், என்ன பண்ணுமே, அவன் கொடுக்கறதா காசு. இப்போ ரீசெண்டாக யூடியூப் சேனலில் ஹேக் பண்ணிட்டானுங்க எங்களுக்கு. ஐயோ, அப்படி சிச்சன் தான் ஹேக் பண்ணி என்னடா பிரயோஜனம், ஒரு 10 நிமிஷம் நான் இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். வேற யாரையாவது ஹேக் பண்ணி காசு பார்த்துருக்கலாம். யாருக்கு தெரிஞ்சு ஹேக்கர் ஃபோன் பண்ணான்னு வச்சுக்க, சார் பெரிய பெரிய சர்வர் வச்சு ஹேக் பண்ணிக்கிறேன் சார், லாரி வச்சு கத்திக்கிறேன் சார். ஒன்றும் 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லடா, $90 தாண்டா இருக்கும். அது கூட $10 வந்தா தாண்டா வரும். என்ன பண்ணி எடுத்தீங்க மறுபடியும்? அவரே பரிதாபம் போட்டு கொடுத்துட்டாங்களா? யூடியூப் கம்யூனிட்டி மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வந்தது, என்ன அதை கிளிக் பண்ணி கிளான்ல எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரிகவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஹேக் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கே ஹேக் பண்ணிட்டான். ஆனால் அது இது வரைக்கும் வரல. ஃபேஸ்புக் என்னோட அக்கௌண்ட் போச்சு.
அப்படியா? ஆமா, ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த அக்கௌண்ட் காலி. என்னங்க அதை காப்பாற்ற முடியாதா? இப்போ ஃபேஸ்புக் அப்படி தான் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக் மூட போகிறாங்க, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. மூட போறீங்களா? ஐயோ கேட்குறேன். ஏன்னா அது எவனையும் மதிக்கிறதும் இல்லை, இருக்கா இல்லையானு தெரியல. ஃபேஸ்புக் இருக்கு. இல்ல, Facebook இருக்கு. இப்ப நாங்க போயிட்டு எங்கேயாவது யாரையாவது பாக்குறோம் அப்படின்னா வந்து உங்க வீடியோஸ்லாம் சூப்பருங்க. புரியுது புரியுது. எங்க பாத்தீங்க? Facebook. ஓகே, யூடியூப்ல பாருங்கடா. அப்பதான் சொல்லுவோம். ஃபேஸ்புக் வந்து இப்போ ஒரு டிவி. நாங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கோம்ன்றது யாருக்கும் தெரியாது. ஆமா, யூடியூப் சேனல் யூடியூபரா இல்ல, உங்க வீடியோலாம் பாப்பானா யூடியூப்னு தெரியாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அது ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ இதான் ப்ராப்ளம். இப்போ ஃபேஸ்புக்கில் படம் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து பெரும் அடி ஒரு 2 வருஷமா. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ நீங்கள் இப்போ இவ்வளவு சொல்கிறீங்க அப்படின்னா அடுத்தது கோனைஸ் என்ன ஆகும்? கோனைஸ் வந்து இப்போ பாக்கெட் சினிமாவாக மாறிடுச்சு. பேர் மாத்திரம் பாக்கெட் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் பார்த்தேன். எனக்கு புரியல. நான் என்ன நினச்சிட்டேன், ஒருவேளை அது நீங்கள் தனியாக இன்னொன்று ஆரம்பிச்சிட்டிங்க போல் இருக்குது. கோனைஸ் தான் வந்து பாக்கெட் சினிமான்னு மாதிரி. எதனால அதை அப்படி மாற்றுறீங்க? 7 வருஷம் வந்து ஒரு பயணம் பண்ணிட்டோம், ஒரு ஜேர்னி கோனைஸ் அப்படின்னு வச்சு. அந்த பேரை மாற்றுறதுங்கிறது 7 வருஷம் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. டக்குன்னு அதை மாற்றுறதுக்கு ஒரு பெரிய முடிவாச்சு. அது சின்ன பையனாக இருக்கிறப்போ ஒரு பேர் வச்சோம் கோனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வளர வளர வந்து அந்த கோனைஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி, என்ன இது கோனைஸ் ஒரு ப்ரொஃபஷனலாகவே இல்லையே, வெளியே போய் கோனைஸ் ஒரு இடத்துல போயிட்டு யூடியூபர் மீட்டிங் அவங்ககிட்ட போய் சேனல் பேர் சொல்லுவாங்க, கோனைஸ் என்ன வெளியே விற்கும் பாடின்ட்டான். இந்த ஹியூமர் பண்ணுறக்காரங்களை மேலே கூப்பிட்டுக்கிறீங்க, கோனைஸ்ல விற்கிறது இல்லை அப்படின்ட்டான். இப்படி பேசுகிறாங்க. ஸோ அது காலேஜ் படிக்கிறப்ப இருந்த ஒரு மைண்ட் செட்டில் வச்சுது. இப்போது நம்ம வந்துட்டோம் ஒரு லெவல், அடுத்த லெவல் போனோம். ஓகே, கோனைஸை வந்து அந்த இதில் வச்சுருவோம். ஓகே, போதும், இனிமேல் பாக்கெட் சினிமான்னு போவோம். கொஞ்சம் நம்மளுடைய திங்கிங்கையும் கொஞ்சம் பெருசாக்கணும், நிறைய படிக்கணும், அந்த மாதிரி ஒரு நம்மளை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பாக்கெட் சினிமான்னு ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி மேக்கிங்லேயும் சரி, எல்லாத்தையும் முக்கியமாக நம்மளோட திங்கிங்லேயும் சரி கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருந்ததெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக, எங்களோட ஐடியாலஜி சேஞ்ச் ஆகுறது அப்படின்றதுக்காக பாக்கெட் சினிமா. என்ன ஐடியா உங்களோட பாக்கெட் சினிமா மூலமாக என்ன பண்ணுது? ஃபியூச்சர் என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க உங்கள் டீம்? பாக்கெட் சினிமாவில் வந்து சினிமா மாதிரியான ஒரு குவாலிட்டியில் வீடியோ போடணுன்றது தான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. அது பட்ஜெட் இல்லாதவ தான் தள்ளி போய்கிட்டே இருக்கும். சரி, பட்ஜெட் இல்லை ஃபோனில் எடுத்துப்போம், சரி பட்ஜெட் இல்லை க்ரீன் மேட்டில் எடுத்துப்போம், அப்படி தான் இருக்கும். அந்த பட்ஜெட் உங்களுக்கு இது எந்த இன்வெஸ்டருமே வரவே இல்லையா? இவ்வளோ வீடியோஸ் இவ்வளோ பேர் ரீச் பண்ணியிருக்காங்க. இல்லை, இது வரைக்கும் வந்ததில்லை. அப்படியா? நீங்களும் அப்ரோச் பண்ணதில்லை? நாங்கள் அப்ரோச் பண்ணாலும் எங்களுக்கு எப்படி, இப்போ நிறைய பேர் கேட்பாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கேட்டு பாருங்க அப்படின்ட்டு. இன்வெஸ்டர்ஸ் ஓகே, நான் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கேட்குறேன் அவங்ககிட்ட, அவனுக்கு எப்போ திருப்பி கொடுக்குறதுண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் எனக்கு. இப்போ அவங்க எவ்வளோ நாள் அது கேட்பாங்க என்கிட்ட அப்படின்ற ஒரு நோக்கம் வரும். நமக்கே வந்து இப்போ நம்ம போடுற வீடியோ நல்லா வியூஸ் போகுது அப்படின்னா பரவாயில்ல, வியூஸ் கம்மியாக போகிறப்ப நான் திருப்பி எப்படி அவனுக்கு கொடுக்குறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் நின்றுவேன். அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து ஃபேஸ்புக்லேருந்து காசு வரட்டும், அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் ஃபேஸ்புக் பண்ணி விட்டான். அப்போ தான் என்ன ஐடியா உங்களுக்கு? ஃபியூச்சராக என்ன பண்ண போகிறீங்க? ஃபியூச்சராக தான் இது சினிமா பண்ணுறது தான் எங்களோட ஃபியூச்சர். இது வரைக்கும் ஏதாவது சினிமா நடிச்சிருக்கீங்களா? வாய்ப்பு வந்திருக்கா? நான் நடிக்கணுன்றது என்னுடைய கிரியேட்டரா வந்து ரைட்டர் மாதிரி டைரக்ஷன் அந்த இதில் தான் போகணுன்றது தான். இவங்களுக்கு கூப்பிடுவாங்க. நிர்மல் நடிச்சிருக்கீங்களா? பிரதீப் நடிச்சிருக்கீங்களா? ஏதாவது சொல்லலாம். அப்படியா? என்ன படம்? இல்லை ப்ரோ, மூவி பண்ணியிருக்கேன், இன்னும் ரிலீஸ் ஆகலை. பெரிய படமா இல்லை சின்ன? இது பைலட் மூவி தான் ப்ரோ. அப்படியா? மூவி எதுவும் பெருசாக. சரி, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நடிச்சதுக்கும் சினிமா நடிக்கிறதுக்கும் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ நம்ம பசங்கன்னா ரீடேக் போகலாம், இல்லை அது ஒரு கெமிஸ்ட்ரி ஜாலியாக இருக்கும். சினிமானா அது ப்ரொஃபஷனலாக மாறிடும். அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே, அது அப்படியே அங்கே ரீடேக்னா ரீடே. அப்படியா? நீங்கள் சொன்னீங்களே அந்த பேய் கான்செப்ட்லாம், அந்த ஓஜா போர்டு வச்சு பண்ணுறது, அதெல்லாம் அதில் வந்து கடைசியாக ஒரு டைலாக் வரும், எனக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் எனக்கு தமிழ் படிக்கவும் தெரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படின்னு. அந்த டைலாக் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. அப்படியா? நான் வந்து வெறுத்துட்டேன், வாழ்க்கையை வெறுத்துட்டேன். கேமராமேன் பொறுமையாக இருக்கும், நான் தப்பிஸ்தாங்க எல்லாரும், எல்லாம் இது வீடியோவே ரிலீஸ் ஆகிருக்காது. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய இடத்துக்கு போகணும், நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நடக்கட்டும். ரேடியோ சிட்டி சார்பாக பேரன்பு பெரு வாழ்த்துக்கள் தமிழா. நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.